கீரைனாவே நம்ம ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லதுங்க. அதில் அரைக்கீரை ரொம்பவே ஸ்பெஷல். அரைக்கீரையை எவ்வளோ நேரம் குக் பண்ணணும், அதில் என்னென்ன ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு வாங்க இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை போட்டு தாளித்து பொடி பொடியாக நறுக்குன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். அதோட காரத்துக்கு தேவையான அளவு வரமிளகாய் கிள்ளி சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கின உடனே கீரையை நம்ம சேர்த்துக்கலாம். இந்த கீரையை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி மஞ்சத்தூள் உப்பு போட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற விடணும். அதுக்கப்புறம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சின்ன சின்னதாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். தேவையான அளவு உப்பு, ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி மூடி போட்டு 5-10 நிமிஷம் மட்டுமே நம்ம அந்த கீரையை வேக வைக்கணும். கீரை நல்லா குக் ஆனதும் நம்ம தேங்காய் போட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். பருப்பு போட்டு நீங்கள் கடைஞ்சி கூட நீங்கள் சாப்பிட்லாம். ஆனால் எப்படி வேக வச்சாலுமே நம்ம 5 to 10 மினிட்ஸ் மட்டுமே நம்ம இந்த கீரையை குக் பண்ணால் போதும். அரைக்கீரையில் பல சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு. முக்கியமாக கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, சளி, இருமல் பிரச்சனை, ரத்த சோகை உள்ளவங்களுக்கு வாரத்தில் 3 நாள் இந்த கீரையை சாப்பிட்றது ரொம்பவே நல்லதுன்னு சொல்கிறாங்க. இந்த கீரையில் கால்சியம் மற்றும் விட்டமின் சி அதிகமாகவே இருக்குது. இது எலும்பு மற்றும் பற்களின் ஆரோக்கியத்திற்கு ரொம்பவே நல்லது. ஜீரண சக்தியை அதிகரிக்கிறது. அரைக்கீரை சர்க்கரை நோயாளிகளின் இரத்த குளுக்கோஸ் அளவை கட்டுப்படுத்த உதவுகிறது. இப்போ இருக்க ஜென்ரேஷனில் புற்றுநோய் யாருக்கு எப்படி வருதுன்னே தெரிய மாட்டேங்குது. அரைக்கீரையை நம்ம அடிக்கடி நம்ம உணவில் சேர்த்துட்டு வந்தோம்னா புற்றுநோய் வராமல் நம்ம தடுக்கலான்னு சொல்கிறாங்க. என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.